கடன் இல்லாமல் வாழணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம காலம், நம்மளோட சுச்சுவேஷன் இதெல்லாமே சேர்ந்து நம்மளை கடன் வாங்க வச்சிரும். கடன் வாங்காமல் இருக்க நம்மளால் முடிஞ்ச ஒரு 3 விஷயத்த நம்ம தவிர்த்தாலே போதும். எப்போவுமே நம்ம கடனில் போய் விழுகவே மாட்டோம். அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயத்துக்கு வேண்டி நம்ம கடன் வாங்குவோம். ஒன்று வந்து அவசர தேவை, இன்னொன்று வந்து ஆசைக்கான தேவைக்கு வேண்டி கடன் வாங்குவோம். அவசர தேவை கண்டிப்பாக எப்பாவது ஒரு நாள் நம்மளுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்ம எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணி வைக்கலன்னா அதுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி ஆகணும். அப்படி வாங்கும்போது நம்ம அதை சீக்கிரமே திருப்பி கடனை கொடுத்துடணும். இல்லைனா வட்டி மட்டும் கட்டியே நம்ம கடனை அடைக்க முடியாமல் போகிற நிலைமை கூட வரலாம். அதனால் அவசர தேவைக்கு எப்பாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கடன் வாங்கினா ஓகே. அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா ஆசைக்கான தேவை. இது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று தான். நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனால் ஆசைப்படுறத வாங்க முடியல அப்படின்னு இருக்க பட்சத்தில் கடன் வாங்கி ஒரு விஷயத்த செஞ்சோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு அதிகமாக லைஃப்பில் கடனில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அதனால நம்ம எந்த ஒரு ஆசைப்பட்டாலுமே அதை வந்து உடனே நிறைவேறணும்னு நினைக்கவே கூடாது. அதுக்கான அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். நம்ம இதை ஆசைப்பட்டோம் ஆனால் நம்மளுக்கு அது இப்போவே நடந்தே ஆகணும், நம்ம போய் கடன் வாங்கி அதுக்கப்புறம் இஎம்ஐ பே பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் நினச்சா நம்மளால் கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேற முடியவே முடியாது. அதனால் ஆசைக்கான தேவைகள்னு வரும்போது கொஞ்சம் யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஆசைக்கான தேவைகளில் ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நம்ம இதில் தான் போய் அதிகமாக விழுந்துடுறோம். இப்படி விழுகும்போது தான் நம்மளுக்கு கடனுங்கிற சுமையே வருது. அந்த 3 பாயிண்ட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் வாங்கிட்டு நம்ம கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுட்டா ஓகே. பட் வந்து நம்மளுக்கு சம்பளமே 20,000, அதை விட கிரெடிட் கார்டில் நம்ம மாதம் 25,000 30,000த்துக்கு நம்ம ஸ்வைப் பண்ணிட்டோன்னா சேல்ரி வரதே நம்ம கிரெடிட் கார்டுக்கு பத்தாது. இதில் எப்படி நம்ம வீட்டு செலவு மற்ற சேவிங்ஸ் இதெல்லாமே பார்க்க முடியும். அதனால் வந்து கிரெடிட் கார்டை போன உடனே நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஸ்வைப் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து மளிகை ஜாமான் வாங்க போகிறோம். சேலரி ஒரு 10ஆம் தேதி தான் வரும். ஆனால் 1ஆம் தேதியே மளிகை ஜாமான் தேவைப்படுதுன்னா நம்ம போய் எப்போவுமே ஒரு 3,000 4,000 தான் மளிகை ஜாமானம் வாங்குவோம். அந்த அளவுக்கு மட்டும் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு வந்துட்டால் சேலரியை வந்து நம்ம அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து கிரெடிட் கார்டில் தான் அமௌண்ட் லிமிட் இருக்கே, நம்ம ஏன் ஸ்வைப் பண்ணக்கூடாது, நமக்கு வேணுங்கிறத இப்போவே வாங்கலான்னு கிடைக்கிற பொருள் எல்லாம் நம்ம போய் எப்போவுமே வாங்கிடக்கூடாது. அதுவே ஒரு 10,000 8,000 கிட்ட வந்துருச்சுன்னா அப்புறம் எவ்வளோ சேலரி வந்தாலும் பத்தாமல் தான் போகும். அதனால் கிரெடிட் கார்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி செலவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆஃபர்ஸ். இந்த ஆஃபர்ஸில் தான் நம்ம போய் நிறையா விழுந்துருவோம். ஏன்னா ஒரு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் வந்து ஃப்ரீன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் வந்து 2 குவான்டிட்டிக்கான ரேட்டு தான் அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் அது நம்ம கண்ணுக்கே தெரியவே தெரியாது. பரவாயில்லையே, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயான்னு சொல்லி போய் வாங்கிடுவோம். ட்ரெஸ் எல்லாம் 50% 40% ஆஃபர் இப்படியெல்லாம் போடுவாங்க. இதுலையெல்லாம் நம்ம எக்கச்சக்கமான காசை கொண்டு போய் போட்டுருவோம். எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாது. எங்கேயோ போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்லையே ஆஃபர்னு போய் ஒரு 5-6 ட்ரெஸ்ஸு இருக்கிறதே நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படியெல்லாம் தேவையில்லாமல் ஆஃபரில் போய் விழுந்துடவே கூடாது. நம்ம எப்பவும் ஒரு வாங்குகிற ரேட்டை விட கண்டிப்பாக ஆஃபர்னு போய் வாங்கும்போது ஒரு 50% 80% அதிகமாக தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆஃபர்னு வாங்கும்போது எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நம்மளுக்கு எது வேணுமோ இல்லை நான் ஆஃபர் ஓகே பரவாயில்ல இந்த பொருளுக்கு இது 2 குவான்டிட்டியாக கொடுக்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம போய் வாங்கணும். கிரெடிட் கார்டு இருக்க ஒரு 50,000 60,000த்துக்கு வாங்கிட்டு அதோட மாதம் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம அந்த அசலும் சேர்ந்து பே பண்ணுறதுக்கு நம்ம சேலரி பத்தலைன்னா இன்னொரு பக்கம் கடன் வாங்கி தான் நம்ம கிரெடிட் கார்டுக்கு பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே தப்பை வந்து நம்ம மீண்டும் பண்ணிகிட்ருப்போம். இப்படி பண்ணும்போது நம்ம கடன் எப்போவுமே தீரவே தீராது. எப்போவுமே இதனால் கிரெடிட் கார்டு பார்த்து தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ். இந்த ஆஃபர்ஸில் போய் நம்ம சீக்கிரம் விழுந்துருவோம். மளிகை கடை ஆஃபர், ட்ரெஸ் கடை ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ், மந்த்லி ஆஃபர்ஸ், தீபாவளி ஆஃபர்ஸ், ஆடி ஆஃபர்ஸ், இந்த மாதிரி ஆஃபரை எப்போவுமே நம்பவே கூடாது. வெளியே போய் நம்ம ஏதாவது வாங்குகிறோம், நம்மகிட்ட கேஷ் இல்லை ஆஃபர் போட்டிருக்காங்க, இது வந்து சரி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேஷ் வாங்கி நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் பே பண்ணிக்கலான்னு சொல்லி நம்ம கடன் வாங்கி ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அமௌண்ட் திருப்பி
திருப்பி தர இன்னொரு சேலரி வந்து தான் நம்மளை தர மாதிரி இருக்கும். அதே நம்ம ஆஃபர்னு கண்மூடித்தனமாக போய் எடுக்கிறது நம்ம நினைக்கிறத விட அதிகமான ரேட்டில் தான் வரும். அப்போ போய் அங்கே நம்ம முழிச்சிட்டு மற்றவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு தான் இருக்கணும். அந்த கடனை தர முடியாமல் இன்னொருத்தங்க கிட்ட கடன் வாங்கி அவங்களுக்கு கடன் தரது, இந்த மாதிரி கடன் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். அதனால நம்ம இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சா அதிலிருந்து வாங்கும்போது வந்து நம்ம எந்த ஒரு கடன்லையும் சிக்க மாட்டோம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா இஎம்ஐ ஆப்ஷன் தாங்க. இப்போ வந்து இந்த குழு, அதுக்கப்புறம் பஜாஜ் கார்டு, இந்த மாதிரி இஎம்ஐ எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருது. நம்ம கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் இது எல்லாம் வச்சு. பட் வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம நகை ரேட் அதிகம், சரி இதுக்கு மேலேயும் போனால் நகை ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு போகும். நம்ம ஒரு லோன் எடுத்து இல்லை பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஜுவல் வாங்கிக்கலாம், பஜாஜில் லோன் வாங்கி ஜுவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். 1 lakh இல்லை 1 lakh 1.5 lakh இப்படி வந்து வாங்கி நகை வாங்கிடுவோம். ஆனால் அதை திருப்பி பே பண்ணும்போது நம்ம 2 lakhs கண்டிப்பாக 3 lakhs கிட்ட பே பண்ண வேண்டியதாக வரும். நம்ம வாங்கினது வெறும் 1 lakh இருந்தாலுமே நம்ம பே பண்ண வேண்டியது வந்து 1 lakh மேலேயாக இருக்கும். அப்போ இது பெரிய கடனில் கொண்டு போய் முடிக்கும். எப்போவுமே ஒரு மாதம் வந்து நம்மளால் கட்ட முடியுது, இன்னொரு மாதம் கட்ட முடியலை அப்படின்னா அதுக்கு வெளியே வாங்குவோம். அப்படி பார்க்கும்போது இதோட டூரேஷனும் அதிகம். நம்மளோட பணம் தான் இந்த இஎம்ஐ மூலிமா வெளியே அதிகமாக போகுது. இது பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு தேவையில்லாத கடன் வந்து ஆகுது. ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அந்த நகை வாங்கினதே கூட நம்ம கொண்டு போய் வச்சு இஎம்ஐயாக பே பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம வரும். அப்படியெல்லாம் போய் எந்த விதத்துலேயும் எந்த கடன்லையும் நம்ம மாட்டிக்கவே கூடாதுன்னா நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே எப்போவுமே கடன் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலுமே நான் சம்பாரித்து நான் சேவ் பண்ணி வாங்குறதா தான் மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் அது இல்லை, அவங்க வீட்டில் இது இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பார்ஷாலிட்டியோ பார்த்து வந்து நம்ம கடன் வாங்கி நம்ம எந்த ஒரு பொருளையோ இல்லை தேவையில்லாத செலவையோ ஆசைகளையோ நம்ம பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது அது அவங்களுக்கு லாஸ் கிடையாது, நம்மளுக்கு தான் ரொம்பவே லாஸ். இந்த கடன் வாங்குறதுனால ஒரு நிமிஷம் கூட நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருந்துடவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வேண்டி. அதனால் எந்த விதத்துலையுமே எதுலேயுமே கடன்கிற ஒரு பேச்சே இருக்கக்கூடாது. வாங்கலாம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த சுச்சுவேஷனில் மட்டும் நம்ம கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதுவுமே முன்னெச்சரிக்கையாக இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ டிஜிட்டலாக எவ்வளவோ வந்துருச்சு இந்த மாதிரி சேவ் பண்ணுறக்கெல்லாம். அதனால அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். கடன்கிற பேச்சுக்கே நம்ம லைஃப்பில் இடம் இருக்கவே கூடாது. இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.